அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சில ஆண்கள் குருக்களை பார்த்து, ஃபாதர், இந்த கல்யாணமானவங்க ஃபாதர் ஆகிற மாதிரி ஒரு சபை இருந்தா சொல்லுங்க ஃபாதர்னு கேட்பாங்க. அதே மாதிரி பெண்களும் அருட்சகோதரிகளை பார்க்கும் பொழுது, சிஸ்டர், நான் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள மாதிரி சிஸ்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே திருமணமாகி இல்லற வாழ்க்கையில இருந்த ஒரு பெண்மணி அருட்சகோதரியாக மாறியதோடு மட்டுமல்லாமல் புனித நிலைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார், அதற்கான காரணங்கள் என்ன, திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்திக்காக அவர் செய்த நற்காரியங்கள் என்ன போன்றவற்றை தான் இந்த காணொளியில உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். திருஹ்ருதய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்கிறார் இயேசு ஆண்டவர். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹ்ருதய பக்தியை அறியவும் ஆசீர் பெறவும் உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருச்சபையிலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி எவ்வளவு தூரம் ஊடாடி வந்துகிட்டு இருக்குங்கிறத தான் இந்த காணொளி தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 18வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் 1591வது வருஷம் பிறந்தவர் லூயிஸ் தே மரிலாக். சமுதாயத்தில் பெருமையான வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா வசதியானவர், ஆனால் அம்மா யாரு, அம்மாவை பற்றி எந்த தகவலும் இல்லை. அதனால வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை லூயிஸ் தே மரிலாக் திருமணத்திற்கு புறம்பான உறவுல பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக தொடக்க காலத்திலேயே தன்னுடைய அம்மா யாரு அப்படிங்கிறத தெரியல. புறம்பா பிறந்ததுனால தந்தை வீட்டாராலாய் இந்த குழந்தையை ஒழுங்கா அவங்க ஏத்துக்கிறல. ஆக தொடக்கத்திலிருந்தே புறக்கணிக்கப்பட்ட குழந்தையாக, விரும்பப்படாத குழந்தை பருவத்தை கொண்டவராகத்தான் லூயிஸ் தே மரிலாக் இருந்தார். சில குடும்பங்களில் நீங்கள் கூட கேள்விப்பட்டு இருக்கலாம், பொருளாதாரம் காரணமாக, உடல் நலன் காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக குழந்தை இப்ப வேணாம் தள்ளி வச்சிருப்பாங்க, அல்லது குழந்தையை பற்றி திட்டமிடுகிற எண்ணம் கூட இருந்திருக்காது. ஆனா திடீர்னு அந்த அம்மா கருவாகி இருப்பாங்க. வேற வழி இல்லாமல் அந்த குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அன்வாண்டட் சைல்டு, விரும்பப்படாத குழந்தை, விரும்பப்படாத கற்பம், திட்டமிடப்படாத கற்பம். ஆக வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியும் தான் விரும்பப்படாதவள் அப்படின்னு சொல்லி. ஆக அந்த வேதனை அந்த குழந்தையோட ஆழ் மனசுல இருக்கும். அதனால தான் ரிக் வாரன் அப்படிங்கிறவர் தான் எழுதிய எந்த காரணத்துக்காக அந்த உலகத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அவர் சொல்லுவாரு, பெற்றோர்களால விரும்பப்படாத குழந்தையான இருக்கலாம், ஆனா கடவுளால் நீ விரும்பப்படுகிற குழந்தை. பெற்றோரால் திட்டமிடப்படாத கற்பமாக இருக்கலாம், ஆனால் கடவுள் திட்டமிட்ட கற்பம். உன்னுடைய கருவிழி படலமும் உன்னுடைய இதய துடிப்பும் உன்னுடைய கை ரேகையும் தனித்துவமாக கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கிறது. நீ கடவுளின் பார்வையில் விலையேற பெற்றவள் என்று அவர் குறிப்பிடுவார். ஆனால் லூயிஸ் தே மரிலாக் பிறந்து வளர்ந்த அந்த குழந்தை பருவத்தில் தன் விரும்பப்படாதவள் என்கிற அந்த துயரம், தன்னுடைய எதிர்காலம் குறித்த அச்சம், பாதுகாப்பற்ற சூழல், இது எல்லாமே அவளை வருத்தியது, அவரை வாட்டியது. ஆனாலும் பாருங்க, அவ்வளவு கொடூரமான சூழலுக்கு மத்தியிலும் அந்த பிள்ளைய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புனாரு அப்பா. சில குடும்பங்கள்ல உண்டு, ஒரு பிரிஞ்சே இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக பெற்றவர்கள் யாராவது உதவி செய்வாங்க. அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு. மரிலாக்கும், லூயிஸ் தே மரிலாக்கும் நல்லா படிச்சாங்க. ஞானத்தோடும் அறிவோடும் ஒழுக்கத்தோடும் வளர்ந்தாங்க. அங்கே இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. படிப்பை மட்டும், பாடத்தை மட்டும் இல்ல, இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுடைய அந்த நற்செய்தியை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இறைவன் தன்னை அழைக்கிறார் என்பதையும் அங்கே உணர்ந்து கொண்டார்கள். ஆக தன்னுடைய வாழ்க்கையில் தன் அருட்சகோதரியாக மாற வேண்டும் என்பதுதான் லூயிஸ் தே மரிலாக்குடைய விருப்பம். அவர் ஒரு துறவற சபையை சென்று அணுகினார். ஆனால் பாருங்கள், என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த துறவற சபை லூயிஸ் தே மரிலாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவருடைய உடல் நலிவாக இருக்கலாம், அல்லது பொருளாதார சூழ்நிலை இல்லாததாக இருக்கலாம், குடும்ப பின்னணி பற்றி சரியாக தெரியாததாக இருக்கலாம், என்ன வேண்டுமானால் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த துறவற சபை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது என்ன காமெடி அப்படின்னா, பல நேரங்களில் இவ்வாறு ஒரு சபையிலிருந்து, ஒரு மறைமாவட்டத்திலிருந்து விலக்கப்படுகிற சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ வேறொரு சபையில் சேர்ந்து நல்ல முறையில் பணி செய்வதையும், அவர்கள் ஆயராக, சுப்பீரியராக, புனிதராக மாறிய வரலாறுகளும் உண்டு. அதற்கு நல்ல உதாரணம் புனித ஜான் நியூமன்.
அவர் ஒரு மறைமாவட்டத்துக்காக படித்தவர், ஆனால் நிறைய குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் அமெரிக்கா போய் அமெரிக்காவில் குருத்துவ அருள் பொழிவு பெற்று அமெரிக்காவில் ஆயராகி இன்று புனிதராகவும் இருக்கிறார். ஆக இப்படித்தான் இங்கே லூயிஸ் தே மரிலாக்கு அழைத்தல் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவருக்கு ஒரே குழப்பம், அழைத்தல் இருப்பதாக நான் உணர்ந்தது பொய்யா, அல்லது கடவுளுடைய திட்டத்தை நான் தவறாக புரிந்து கொண்டேனா, கடவுள் எனக்கென்று என்னதான் வைத்திருக்கிறார், ஏன் என்னை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள் என்று பல குழப்பம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், குழந்தை பருவமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை பருவம். நல்லா படித்து துறவர சபையில் நினைக்கிற பொழுது அங்கும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழல். வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து வருகிறார். அடுத்து என்ன? கல்யாணம் தான். கல்யாணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தின் பயனாக ஒரு குழந்தையும் அவருக்கு பிறந்தது. கணவர் அதிகமாக உடல்நிலை சரியில்லாதவராக இருந்தார். பல ஆண்டுகள் அவர் நோயுற்று இருந்தார். ஆனால் நோயுற்ற கணவரையும் தன் மகனையும் லூயிஸ் தே மரிலாக் அவ்வளவு கனிவோடும் பொறுப்போடும் கவனித்துக் கொண்டார். இவ்வளவு பொறுப்போடு இருந்தும் கூட இந்த ஆழ் மனதில் இருந்த கடவுள் தன்னை கைவிட்டு விட்டாரோ என்ற அந்த ஒரு ஏக்கம், கடவுள் ஏன் தனக்கான திட்டத்தை தன்னிடம் சொல்ல மறுக்கிறார் என்கிற ஒரு கவலை அவரை சூழ்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவை அனைத்துக்கும் விடையாக 1623 வருஷம் தூய ஆவியானவருடைய பெருவிழா அன்று விடை கிடைத்தது. லூயிஸ் தே மரிலாக் சொல்லுகிறார், அந்த தூய ஆவி பெருவிழா அன்று தான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தான் ஒரு ஒளியை கண்டதாக அவர் சொல்கிறார். அந்த ஒளி எப்படியான அனுபவம் என்பதை நாம் வார்த்தையால் விளக்க முடியாது. எப்படி அன்னை தெரேசாவிற்கு அவருடைய டார்ஜிலிங் போகிற பொழுது நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை அவருக்கு இன்னொரு அழைத்தலை கொடுத்ததோ, அதே போல லூயிஸ் தே மரிலாக் ஒளியை கண்டுகொண்டார். அந்த ஒளியில் அவர் இறைவனை முழுமையாக சுவீகரித்தார், பெற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து அவருடைய கலக்கம் தணிந்தது. கடவுள் என்னை கைவிடவில்லை, தான் திருமணம் செய்தது கூட கடவுளுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான், கடவுள் என்னோடு நடந்து வருகிறார் என்பதை லூயிஸ் தே மரிலாக் ஆழமாக உணர்ந்தார். இன்னும் 2 ஆண்டுகள் கடந்தன. 1627 வருடம் கணவர் உயிரிழந்தார். இப்ப கணவர் உயிரிழந்த பிறகு இவருடைய இந்த அழைத்தலுக்கான அந்த தேடல் இன்னும் அதிகமாகிறது. திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் ஆண்டவரை விட்டு விலகாத அந்த அழைத்தலை கைவிட்டு விடாத அந்த ஆர்வம் உந்தி தள்ளுகிறது. லூயிஸ் தே மரிலாக் புனித வின்சென்ட் தே பவுலை சந்திக்கிறார். புனித வின்சென்ட் தே பவுலிடம் தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை, இறை அழைத்தலின் தேடல், திருமணத்திற்கு பிறகான தன்னுடைய தேடல் அனைத்தையும் சொல்லி தான் இறைவனோடு ஐக்கியப்பட வேண்டும், பணியாற்ற வேண்டும் என சொல்லி வேண்டுகிறார். புனித வின்சென்ட் தே பவுல் சிறந்த ஆன்ம வழிகாட்டியாக லூயிஸ் தே மரிலாக்கு மாறுகிறார். அந்த வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ஆண்டவரை சந்திக்கிறார். எப்படி வின்சென்ட் தே பவுலுக்கு மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருக்கிற அந்த வசனங்கள், இயேசு சொல்லுகிறாரே, என் இதயம் கனிவும் மனத்தாழ்மையும் உடையது. அந்த வசனத்தை லூயிஸ் தே மரிலாக் தானும் உள்வாங்கிக் கொள்கிறார். ஏழைகளை நோக்கி பயணிக்கிறார். இயேசுடைய இதயத்தில் இருந்த அந்த கனிவையும் அந்த தாழ்ச்சியையும் தன்னுடைய சேவைகள் வழியாக ஏழை எளிய மக்களுக்கு கடத்துகிறார். ஏழை எளிய மக்களோடு பணி செய்கிற பொழுது அங்கே இயேசுவின் திரு இருதயத்தை அவர் பார்க்கிறார். திரு இருதயத்தின் கனிவையும் தாழ்ச்சியையும் பார்க்கிறார். அவர் எவ்வளவு அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறார் என்றால், இந்த விதைப்பவர் உவமை இருக்கிறதை, இயேசு சொன்ன அந்த உவமையை இவர் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது லூயிஸ் தே மரிலாக் எழுதுகிறார், ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும், அந்த விதை 100 மடங்காக பயன் தரும் என்று சொல்லுகிறீரே. என்னுடைய இதயம் அவ்வளவு தூய்மையான இதயம் அல்ல. என்னுடைய இதயம், நிலமாகிய என்னுடைய இதயம் அவ்வளவு தூய்மையான இதயம் அல்ல. எனவே என்னுடைய நல் எண்ணத்தையும், நான் செய்கிற நற்பணியையும், என்னிடம் இருக்கிற நல் சிந்தனையையும், தியாகத்தையும், நான் செய்கிற உதவியையும், பாராட்டையும் அனைத்தையும் உன்னுடைய இதயத்தில் நான் விதைக்கிறேன். பாருங்களேன்,
என்னுடைய இதயம், என்னுடைய நிலம் அவ்வளவு சுத்தமாக இல்லை, பக்குவப்படவில்லை. எனவே இவை அனைத்தையும் உன்னுடைய நிலத்தில், உன்னுடைய இதயத்தில் நான் விதைக்கிறேன். உன்னுடைய இதயத்தில் நீ அதை விளைவித்து கொடு. உன்னுடைய இதயத்தில் அது 100 மடங்காக பலன் கொடுக்கட்டும். அந்த பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். இன்னொன்று, ஒவ்வொருவரும் கடிதம் எழுதுகிற அந்த காலத்திலே முடிக்கும் பொழுது உங்கள் அன்புடன், பாசமுடன், காதலுடன் இப்படியெல்லாம் கடிதம் எழுதி முடித்ததை பார்த்திருக்கலாம். இப்பொழுது கூட நம்முடைய வாட்ஸ்அப் இது போன்ற தகவல்கள் அனுப்பும் பொழுது ஏதாவது வசனங்களை, வார்த்தைகளை போட்டுட்டு தான் நாம பெயர்களை எழுதுவோம். லூயிஸ் டே மரிலாக் எப்பொழுதெல்லாம் கடிதம் எழுதினாரோ அப்பொழுதெல்லாம் அவர் எழுதியது, சிலுவையில் அறையப்பட்ட திரு இருதய அன்பில் லூயிஸ் டே மரிலாக். இப்படித்தான் எழுதியிருக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்ட திரு இருதய அன்பில் அப்படின்னு எழுதி தன்னுடைய பெயரை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று அவர் சொல்கிறார், இயேசு உங்கள்கிட்ட என்னத்தை விரும்புறாரு? உங்க பணங்காசை கேட்கிறாரா? நல்ல நகநட்டை கேட்கிறாரா? மொட்டை போட சொல்றாரா? பாத யாத்திரை வர சொல்றாரா? முழங்கால் போட சொல்றாரா? என்ன சொல்றாரு இயேசு உங்கள்கிட்ட? என்ன கேட்கிறாரு? இயேசு உங்களிடம் கேட்பது உங்களுடைய இதயத்தை தான் கேட்கிறார் என்று சொல்கிறார். ஏனென்றால் நம்முடைய இதயம் அந்த இயேசுவின் இதயம் போல் மாற வேண்டும். எனவே இயேசு நம்முடைய இதயத்தை கேட்கிறார். உங்களுடைய இதயத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று மிக முக்கியமானது, லூயிஸ் டே மரிலாக் வாழ்ந்த காலத்தில் இயேசு திருஹ்ருதய ஆண்டவராக காட்சி கொடுத்தது நடக்காத காலம். இயேசு மார்கரெட் மேரி அழகாக்கு அப்பொழுதெல்லாம் காட்சி கொடுக்கவே இல்லை. ஆக லூயிஸ் டே மரிலாக் ஒரு திருஹ்ருதய ஆண்டவருடைய படத்தை வரைகிறார். அந்த திருஹ்ருதய ஆண்டவருடைய படத்தை வரைகிற பொழுது இயேசுடைய படம் இதயம் அப்படி வெளியில் தெரிவது போல அப்பொழுதே வரைந்திருக்கிறார். எனவேதான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், தொடக்க காலத்திலேயே திருஹ்ருதய ஆண்டவருடைய படத்தை வரைந்த அந்த முக்கியமானவர்களில் லூயிஸ் டே மரிலாக்கும் முதன்மையானவர் என்று சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிறப்பு கவலைக்குரியதாக இருக்கலாம், நம்முடைய பிறப்பு திட்டமிடப்படாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் திட்டமிட்டு பிறந்தவர்கள், ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். நம்முடைய இதயத்தை தான் அவர் விரும்புகிறார். நம்முடைய இதயம் அவருடைய இதயமாக மாற வேண்டும். ஒருவேளை நம்முடைய இதயம் கவலையாக இருக்கிறது, கஷ்டமாக, களங்களாக இருக்கிறது என்றால் லூயிஸ் டே மரிலாக் போல, இயேசுவே நான் செய்கிற நற்பண்புகள், சிந்திக்கிற சிந்தனைகள், செயல்கள் அனைத்தையும் உன்னுடைய இதயத்தில் விதைத்து விடுகிறேன், நற்பயனை தந்து என்னை ஆசீர்வதி என்று ஜெபிக்க ஆரம்பிப்போம். திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தியை லூயிஸ் டே மரிலாக் பரப்ப இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். ஏழை எளியவர்கள் மத்தியிலே திருஹ்ருதய ஆண்டவர் புகழப்படவும் ஆராதிக்கப்படவும் செய்திருக்கிறார். நாமும் தொடர்ந்து திருஹ்ருதய ஆண்டவரிடம் ஜெபிப்போம். திருஹ்ருதய ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனி வரும் நாளும் நலமோடு மகிழ்ந்திருக்க அவரே நம்மை காப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன்.